நியாசம்னு சொன்னாலே என்னன்னு சொன்னால் மனதிற்குள்ளாக பதிய வைப்பது. ஏதோ ஒரு ஜபத்தினை பண்ணுறோம், ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா அங்கன்யாசம் கரண்யாசம் பண்ணிக்குங்கோன்னு சொல்லுவார். உபன்யாசம்னு சொன்னாலே மிகவும் தெளிவாக விளக்கி புரிய வைப்பது தான். நமக்கு தியரட்டிக்கலாக புரியாத ஒரு விஷயங்களை அவர்கள் எளிமையான வடிவிலே எளிமையான முறையிலே உபன்யாசகர்கள் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதிகாச புராணங்களை அர்த்தம் தெரியாமல் படிப்பதாலோ அர்த்தம் புரியாமல் உபன்யாசங்களை கேட்பதாலோ என்ன பயன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதிகாச புராணங்களை அர்த்தம் தெரியாமல் அர்த்தம் புரியாமல் படிப்பது என்று வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் உபன்யாசம் என்று வரும்பொழுது அங்கே அர்த்தத்தினை புரிய வைப்பதுதான் உபன்யாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உபன்யாசம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு சொற்பொழிவு அப்படின்னு தானே சொல்கிறார். சொற்பொழிவிலே கண்டிப்பாக அர்த்தம் என்பது புரியும். எல்லாரும் என்ன சொல்கிறா, இதிகாச புராணங்களை படிங்கோ, ராமாயணத்தை படிங்கோ, மகாபாரதத்தை படிங்கோ அப்படின்னு சொல்கிறா, பகவத்கீதையை படிங்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதனை படிக்கும் பொழுது எனக்கு புரியவில்லை, நிறைய சந்தேகங்கள் வந்து சேர்கிறது, அதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய நடை என்பது எனக்கு புரியவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் அதனை விளக்கி சொல்வது தானே, அதனை புரியும்படியாக சொல்வது தானே உபன்யாசம் என்பது. நியாசம்னு சொன்னால் கடுமையான பயிற்சி, நாசம்னு சொன்னால் பயிற்சி என்ற ஒரு பொருள்ங்கிறது உண்டு. இது போக மனதிலே பதிய வைப்பதுன்னு சொல்லுவார். நியாசம்னு சொன்னாலே என்னன்னு சொன்னால் மனதிற்குள்ளாக பதிய வைப்பது. ஏதோ ஒரு ஜபத்தினை பண்ணுறோம், ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா அங்கன்யாசம் கரண்யாசம் பண்ணிக்குங்கோன்னு சொல்லுவார். அங்கன்யாசம் கரண்யாசம் என்று சொன்னால் அப்படியே ஹிருதயாய நமஹா, சிரசே ஸ்வாஹா, சிகாயை வஷட்டு, கவச்சாயஹும், நேத்திரத்ரயாய வௌஷட்டு என்று சொல்லி நம்முடைய அங்கங்களிலேயே அதனை பதிய வைப்பது. எந்த மூர்த்தத்தை நாம் ஜபம் செய்கிறோமோ, உதாரணத்திற்கு ஒரு வாராகி அன்னையினுடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மூல மந்திரத்திலே வரக்கூடிய அந்த பீஜ எழுத்துக்களை சொல்லி அந்த அங்கன்யாசம் என்பதை செய்து கொள்வார்கள். அந்த ஹிருதயாய நமஹா என்று சொன்னால் ஹிருதயத்திற்குள்ளாக வந்து இறங்கி விடுவாள் அன்னை என்பது பொருள். சிரசே ஸ்வாஹா என்று சொன்னால் சிரசிற்குள்ளாக வந்து இறங்கி விடுவாள் என்று பொருள். அதாவது இந்த அங்கங்களிலே நான் அன்னையினுடைய உருவத்தை பதிய வைக்கிறேன் என்பதுதான் பொருள். அதே போலத்தான் நியாசம் என்று சொன்னால் பதிய வைப்பது, உபன்யாசம் என்று சொன்னால் அப்படி பதிய வைப்பதற்கு அருகிலே அழைத்து செல்வது என்பதுதான் அதற்கான பொருள். ஆக உபன்யாசம் என்பது பொருள் புரியவில்லை என்று அர்த்தம் தெரியாமல் நான் உபன்யாசத்தை கேட்பதால் என்ன பயன் என்கின்ற அந்த கேள்விக்கே இடமில்லை என்று சொல்ல வருகிறேன். உபன்யாசம்னு சொன்னாலே மிகவும் தெளிவாக விளக்கி புரிய வைப்பதுதான். நமக்கு தியரட்டிக்கலாக புரியாத ஒரு விஷயங்களை அவர்கள் எளிமையான வடிவிலே எளிமையான முறையிலே உபன்யாசகர்கள் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். நம்ம வாரியார் சுவாமிகளை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் தெரியுமா? அதுபோல இன்றைக்கு எத்தனையோ உபன்யாசகர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகத்திலே கூட நிறைய உபன்யாசகர்கள் அந்த சொற்பொழிவினை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தினந்தோறுமே. அதன் மூலமாக நமக்கு ஆன்மீக கருத்துக்களை மனதிலே பதிய வைக்கிறார்கள் தானே. எளிய உதாரணங்களின் மூலமாக, எளிய சிறு சிறு கதைகளின் மூலமாக அவர்கள் நமக்கு அற்புதமாக புரிய வைக்கிறார்கள் தானே. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதிகாச புராணங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு அர்த்தம் தெரியாமல் நாம் படிப்பதால் பலன் இல்லை என்பதுதான். ஆனால் அப்படி அர்த்தத்தினை புரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற உபன்யாசங்களுக்கு செல்ல வேண்டும். உபன்யாசங்களை காதால் கேட்க வேண்டும். அப்படி முழுமையாக கேட்டுவிட்டு அப்படியே போய் அன்றைக்கோ அல்லது மறுநாளோ அந்த இதிகாசத்தையும் புராணத்தையும் எடுத்து படிக்கும் பொழுது முழுமையாக நமக்கு விளங்கிவிடும் அல்லவா? இதற்கு எளிமையாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா வகுப்பு ஆசிரியர்களுமே சிறந்த உபன்யாசகர்கள் தான். ஈஸியாக புரிஞ்சுக்கங்களேன். நம்ம ஸ்கூல்லேயே கூட பார்த்துருப்போம். ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே போய் புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அது தமிழ் புக்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் புக்காக இருந்தாலும் சரி, ஒரு புக்குங்கிறது இவ்வளோ சைஸ் தான் இருக்க போகிறது. அதை ஒரே நாள்லேயே ஒரு தமிழ் புக்கை படித்து முடிச்சிடலாம், ஒரே நாள்லேயே ஒரு இங்கிலீஷ் புக்கை படித்து முடிச்சிடலாம், அதே மாதிரி ஒரே நாள்லேயே ஒரு ஹிஸ்ட்ரி புக்கையோ ஒரு ஜாகிரஃபி புக்கையோ படித்து முடிச்சிடலாம். ஆனால் எதற்காக ஒரு வருட காலம் அந்த பள்ளியினுடைய வகுப்பினை வைத்திருக்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, ஆசிரியர்கள் அந்த பாடத்தினை மாணவர்களுக்கு விளக்கி
சொல்கிறார்கள். ஒவ்வொரு பாடமுமே ஒரு வாரத்துக்கு மேலே எடுப்பா தெரியுமா? ஒரு வாரத்துக்கு மேலே ஒவ்வொரு லெசனையும் எடுத்து அதனை நன்றாக அந்த குழந்தைகளினுடைய மனதிலே பதிய வைக்கிறார்கள். அப்படி பதியும் பொழுதுதான் அதனுடைய பொருளானது முழுமையாக இவர்களுக்கு புரிகிறது. அதனை சென்று வீட்டிலே படிக்கும் பொழுதும் அர்த்தம் என்பதும் புரிந்து விடுகிறது. இப்படி உபன்யாசகர்களுக்கு சிறந்த உதாரணம் யார் என்று சொன்னால், நாம் எல்லோருமே வாழ்க்கையிலே சந்தித்திருக்கக்கூடிய உபன்யாசகர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் நம்முடைய வகுப்பிலே நமக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் ஒவ்வொரு உபன்யாசகர்களுமே நமக்கான வாத்தியார்கள், நமக்கான ஆசிரியர்கள். நமக்கு புரியாத அந்த இலக்கியங்களை கூட அவர்கள் அந்த புராண இதிகாசங்களை தெளிவான உதாரணங்களுடன் நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதை புரிந்து படிப்பதாலும் அப்படி புரிந்து கேட்பதாலும் தான் முழுமையான பலன் என்பது வந்து சேரும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.